உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க ஜூன் மாதத்தில் மகர ராசி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த ஜூன் மாதத்தில் மகர ராசிக்கு என்னென்ன பலன்கள் தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க. இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை அடைய போகிறீங்க. ஜூன் மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்படி என்னென்ன நல்லது நடக்கும், என்னென்ன மாற்றங்கள் தரப்பாராரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாவே, சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்தில் சுபஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. சுக்கிர பகவான் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சூரிய பகவான் பயிற்சி ஆக போகிறாருங்க. சூரிய பகவான் பயிற்சி ஆகிறதுனாலையும் மகர ராசி நண்பர்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றங்கள் சந்திக்க போகிறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவான் சுபஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. 6ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் பகவான் பயிற்சி ஆக போகிறாருங்க. இப்போ லாபஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிற தன லாபத்தில் வர போகிறாருங்க செவ்வாய் பகவான். இப்போ அதனாலே உங்களுக்கு ஒரு மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க இப்போ மகர ராசி நண்பர்கள். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் மங்கள யோகத்தில் இருக்குதுங்க. குரு பகவான் மங்கள யோகத்திலையும் இருக்கிறதுனால இப்போ பார்க்கணாக்கா 6ஆம் தேதி பயிற்சி ஆகிறதுனால யோக பலன்கள் கொடுக்க போகிறாரு புதன் பகவான். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் இப்போ 3 கிரகமும் பயிற்சி ஆகிறதுனாலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க இந்த ஜூன் மாதத்தில் மகர ராசி நண்பர்கள். சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்தில் பார்க்கறதுனால மிக அற்புதமான முறை கண்டிப்பாக இந்த மாதம் லாபத்தை அடையிறீங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. சுபஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. சுபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலே கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் வளர்ச்சி கிடைக்க போகுதுங்க. தொழிலில் 10 ரூபா சம்பாதிக்க போகிறீங்க. இப்போ யாராவது உங்களுக்கு தொழிலை கேவலமாக நினச்சாங்களோ அவங்க முன்னாடி இந்த மாதம் நல்ல ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறீங்க. 10 ரூபா லாபம் கிடைக்க போகுது. நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது. தொழிலில் வளர்ச்சி கொடுக்கறது ஒரு யோகங்கள் கிடைக்குதுங்க. ஒரு புது தொழில் செய்கிறவங்களுக்கு அதிகபரமான லாபம் இந்த ஜூன் மாதம் கிடைக்குது. எனக்கு அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக அதிகமான ஒரு லாபங்கள் இந்த மாதம் சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. கவலைப்பட வேண்டாம். எந்த தொழில் இருந்தாலும் சரி, எந்த துறையில் இருக்கிறவங்களும் சரி, இந்த மாதம் ஜூன் மாதம் மகர ராசினியர்கள் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கு, ஒரு சிறு தொழிலில் பெரிய தொழிலில் எந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு அதிகப்படியான ஒரு லாபத்தை அடைய வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். எனக்கு திருமண யோகம் கைகூடி வருமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு சூரிய பகவான் பயிற்சி ஆகிறதுனாலே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் அடைய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். திருமண யோகம் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது. திருமண யோகம் ரொம்ப நாளாக கல்யாணம் பண்ண முடியலைங்க, திருமண யோகம் தடையாக இருக்குதுங்க, நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு 6ஆம் தேதிக்கு மேலே திருமண யோக பலன்கள் முழுமையான முறையில் கிடைக்கும். நல்லது நடக்கும். திருமணம் ஆகாதவங்க இந்த மாதம் திருமணம் அமையும். நல்லது நடக்கும். சந்தோஷமான முறையில் வளர்ச்சி கிடைக்குது. நல்லபடியாக வளருவீங்க. நல்லது நடக்கும். அடுத்தது பார்த்தோன்னாக்கா இப்போ குரு பகவான் மங்கள யோகத்தில் இருக்கிறாருங்க. சூரிய பகவான் பயிற்சி ஆகிறதுனாலேயும் சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் புதன் பகவான் ஆதித்ய யோகத்தில் இருக்கிறதுனாலையும் இவங்களுக்கு பார்த்தோன்னாக்கா இதெல்லாம் பயிற்சி ஆகிறதுனால புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகும். அப்படி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான், செவ்வாய் பகவான் தன லாபத்தில் இருக்கிறதுனால, குரு பகவான் மங்கள யோகத்தில் இருக்கிறதுனால 100% புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு மகர ராசினியர்களுக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் உருவாகும். நல்லது நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த விஷயத்தில் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறீங்க, எனக்கு வேலை வாய்ப்பு இந்த மாதம் அமையுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு வேலை வாய்ப்பு அமையும். நல்லது நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா புதன் பகவான் நல்ல படிப்பு அமையுமா, இந்த மாதம் நல்லது நடக்குமா. போன மாதத்தில் படிப்பு சொன்ன விஷயத்தில் கொஞ்சம் டல்லாக இருந்திருப்பாங்க மகர ராசினியர்கள். இந்த மாதம் கண்டிப்பாக நல்ல ஒரு படிப்பு அமையும். நல்லது நடக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. கண்டிப்பாக படிப்பு இந்த வருஷமும் நல்லதாக இருக்குது. இந்த மாதமும் மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு பலன்கள்
கிடைக்கும், கைகூடி வரும், கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, நல்லது நடக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு பார்வையும் உங்களுக்கு வச்சு பார்க்க குரு மங்கள யோகத்திலே இருக்கிறதுனாலே கிடைக்கும், நல்லது நடக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தில் ஒரு வண்டி வாங்கலான்னு இருக்கிறேங்க, ஒரு கார் வாங்கலான்னு இருக்கிற, ஒரு வண்டி வாங்கலான்னு இருக்கிற, நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வண்டி வாங்கலாம், நல்லது நடக்கும். எனக்கு மகராசினியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக உங்களுக்கு கைகூடி வர அளவுக்கு உங்களுக்கு யோகம் இருக்குது. 6ஆம் தேதிக்கு மேலே வாங்குங்க, கண்டிப்பாக உங்களுக்கு 6ஆம் தேதி நல்லா இருக்குது. 6ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதிக்குள்ளே ஒரு வண்டி வாங்குறவங்க கரெக்டான முறையில் வாங்கலாம். அதுக்கான முயற்சி நீங்கள் எடுத்த நல்லது நடக்கும், சந்தோஷமான முறையில் இருக்குதுங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரொம்ப நாளாக ஒரு இடம் வாங்கி வச்சுட்டேங்க, அது இப்போ வந்து விற்கலான்னு பார்க்குறேங்க, விற்க முடியுமா, சேல்ஸ் பண்ண முடியுமா, எங்களுக்கு கைக்கூடி வருமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு விற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதனால உங்களுக்கு லாபத்தையும் கிடைக்க வேண்டிய சூழ்நிலைகள் முழுமையான முறையில் இருக்குது, நல்லது நடக்கும், கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, சந்தோஷமான முறையில் இருப்பீங்க. வெளிநாடு வெளிதேசம் போகலாம் நினைக்கிறேங்க அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு வந்து பக்கம் சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால, சூரிய பகவான் பயிற்சி ஆகிறதுனால, செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் 6 தன லாபத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு வெளிதேசம் போகலாம், வெளிநாடு வெளிதேசம் போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதனால் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும், சந்தோஷமான முறையில் இருக்குதுங்க, கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு கைகூடி வரும். ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதம் ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு மேலே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு வெளிதேசம் போக வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும், நல்லது நடக்கும், சந்தோஷமான முறையில் போயிட்டு வருவீங்க, நல்லது நடக்கும், குறையெல்லாம் வராது. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்ச வரை உங்களோட அப்பா அம்மாவை கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. எனக்கு அவங்களுக்கு வந்து உடல் திரேகத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள், சின்ன சின்ன குழப்பங்கள் கொடுக்கும், தேவையில்லாத மனச்சங்கரங்கள், மனக்குழப்பங்கள் கொடுக்கும். அதனால் உடல் திரேகத்தில் ஹாஸ்பிட்டல் செலவு, விரைச்செலவு, தண்டச்செலவு தாய் தகப்பனுக்கு கொடுக்கும். கொஞ்சம் மகராசினியர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையான முறையில் பார்த்துக்கிட்டா அது நல்லது. இல்லை அப்படின்னாக்கா அதனால் பலவகையான பிரச்சனைகள் உடல் திரேகத்தில் தொந்தரவுகள் கண்டிப்பாக நடக்கும், கொடுக்கும். கொஞ்சம் சரியில்லை, இது வரை தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க, குலதெய்வத்தை வணங்கிட்டு வாங்க, நல்லது நடக்கும். உங்களோட சுய ஜாதகம் பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னதை உங்களுக்கு முழுமையான பலன்கள் நல்லது நடக்குமா, நல்லது கெட்டதை வருமா அப்படி சொல்கிறதும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னாவே இது எல்லாமே ஒரு பொது பலன் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்க, ராகு கேது எப்படி இருக்காங்க, குரு பயிற்சி, இப்போ இந்த மாதிரி பயிற்சிகள் ஆகிருக்கிறாங்க, ராகு கேது பயிற்சி ஆகிருக்கிறாங்க, உங்களோட சுயஜாத கிரகங்கள் எப்படி இருக்குது, உங்களுக்கு சாதகமான முறையில் இருக்கா, பலன்கள் முழுமையான முறையில் சொல்ல முடியும். அப்போ தான் உங்களுக்கு முழு பலன்கள் கிடைக்கும். இது பொது பலன்களை வச்சு நீங்கள் ஒரு காரியத்தை என்னென்ன எங்கெங்கே இருக்கிறாரு, அதனால் நம்மளுக்கு என்ன நடக்குது, இப்போ ஒரு வீடு வாசல் கட்டினா நல்லா இருக்குமா, ஒரு மண்மனை வாங்கினா நல்லா இருக்குமா, தொழிலில் வளர்ச்சி ஆக முடியுமா, இல்லை தொழில் டெவலப் பண்ணலாமா, அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகலாமா அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு அதுக்கப்புறம் அதுக்கான முயற்சி நீங்கள் எடுங்க. கண்டிப்பாக மகர ராசினியர்களே மிக அற்புதமான முறையில் வாழுவீங்க, வளருவீங்க, நல்லது நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. சந்தோஷமான முறையில் இந்த வருஷம் நீங்கள் சாதிக்க போகிறீங்க. இந்த மாதமும் 10 ரூபா சம்பாதிக்க போகிறீங்க. எனக்கு அந்தளவுக்கு உங்களோட கிரகங்கள் சூழ்நிலைகள் பொது பலன்களே மிக அற்புதமான முறையில் இருக்குது, குறை சொல்கிறதுல இல்லை, மிக அற்புதமான முறையில் இருக்குது, நல்லது நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷன் பட்டன் அழுத்திக்கோங்க. மீண்டும் நாம் சந்திப்போம். வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். வணக்கம்.